வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியோட பாக்ஸ் கொஷின் தான். ஸோ ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம், அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணது போகிறது வந்து ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ இனி வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி மட்டும்தான் இருக்குது பாக்ஸ் கொஷினில், அதையும் முடிச்சிடலாம் தொடர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, தேசியம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் அப்படின்னு பொருள். அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடும் மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கு. அடுத்து ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. உழைப்புடன் கூடிய கருங்காவல் தண்டனை போன்ற இவ்வொப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படுவாங்க, ஓகேவா? 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்படுவாங்க. இறுதியில் அவங்க குறைந்த அளவு கூலியை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பலாம். வறுமையில் உழன்ற பல விவசாயிகளும் நெசவாளர்களும் ஓரளவு பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் சென்றாங்க இந்த முறையில். ஆனால் அது அடிமை தொழிலை விடவும் மோசமாக இருந்துச்சு, கொத்தடிமைகளை விடவும் மோசமாக வச்சிருக்காங்க. வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமோ அல்லது கடத்தியோ கொண்டு வர அரசு தனது முகவர்களை அனுமதித்தது. கங்காணிகள்னு சொல்லப்பட்டாங்க அவங்க, அந்த முகவர்கள். நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பெருந்துயரங்களுக்குள்ளாயினர், பலர் வழியிலேயே இறந்தும் போயிட்டாங்க. 1856-57 இந்த வருஷத்துல வந்து கல்கத்தால இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பல்ல பயணம் செய்த ஒப்பந்த தொழிலாளர்களோட இறப்பு விகிதம் மட்டும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது 12.3 விழுக்காட்டு ஆண்கள் இருந்திருக்காங்க, 18.5% பெண்கள் இருந்திருக்காங்க, 28% சின்ன குழந்தைங்க, அதுலேயும் 36% சிறுமிகள், 55% குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த கூலி தொழிலாளர் முறையில செல்லும் போது. எந்த கப்பல்னா ட்ரினிடாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல்ல பயணம் செய்யும் போது. அடுத்து டிபி மெக்காலே பற்றி சொல்லியிருப்பாங்க. 1834 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வைத்தவர் தான் வந்து டிபி மெக்காலே அவர்கள். மெக்காலே வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1923 பொதுக்கல்விக்கான பொதுக்குழுவை உருவாக்கப்பட்டுச்சு. கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்க வேண்டும் என்பது குறிக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவதுதான் இந்த குழுவோட பொறுப்பாக இருந்துச்சு. இவ் அமைப்பு பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து கீழ்திசை குழுவானது கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க. ஆங்கில மரபு குழு வந்து மேலை கல்வியானது ஆங்கில மொழியில மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தை வச்சாங்க அந்த 2 குழுக்களும். மெக்காலே வந்து ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். 1835 அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற புக்கில் வந்து தன்னோட குறிப்புகளை வெளியிட்டிருக்காரு. இக்குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததன் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் எழுதின அந்த புக்கு பேர் வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். அடுத்து சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக 1905 தான் சில காங்கிரஸ் தலைவராலும், அதுக்கப்புறம் 1920 மகாத்மா காந்தியோட தலைமையிலும் ஒரு தத்துவமாக உருவாச்சு சுதேசி இயக்கம் அப்படின்னு. சுதேசி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒருவரோட சொந்த நாடு அப்படின்றதான் அர்த்தம். இந்த தத்துவத்தோட தோற்றமானது 1872 பூனேவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலமாக இதை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்கியிருக்கு. 1872 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரானடேவோட கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளும் அந்த பொருட்களோட பயன்பாட்டு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் அதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் 1920 காந்தியடிகள் வந்து இதை அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையோடு இணைத்து சுதேசி சிந்தனைகளை புதிய பொருளை கொடுக்கிறாரு. காந்தியடிகளை பொறுத்த மட்டும் சுதேசி என்பது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது என்பது மட்டுமல்ல. அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசி விளக்குகிறார். என்ன சொல்றாருன்னா, சுதேசி என்பது நமக்குள்ளிருக்கும் ஆன்ம பலம்,
அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் எண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனோ அங்கேயே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சுதேசி அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக உழைச்சது ரானடே, அதுக்கப்புறம் காந்தியடிகள். அடுத்து வட்டார மொழியில கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அவர்களால் விடிவெள்ளி கழகம் அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டது. ஓகேவா? ஸோ டான் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை உருவாக்கினவர் சதீஷ் சந்திர முகர்ஜி, விடிவெள்ளி கழகம். அடுத்து 1905 ஒரு சமயம் அரவிந்த் கோஷிடம் ஒருவர் எவ்வாறு நாட்டுப்பற்று உடையவராக ஆவது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டிய அரவிந்தர், நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா? அது ஒரு வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவின் உருவப்படம். அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கி உள்ளன. அவளுடைய குழந்தைகளையே அவளுடைய பெரிதும் சிறியதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொல்லி பதிலா சொல்லியிருக்காரு. அடுத்து பேரரசருக்கு எதிரான வஉசி, சுப்பிரமணிய சிவா இவங்க வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்போட சில பகுதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி, மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இம்மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளில் இதுவே முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இக்குற்றம் கால் ஊன்றுவதற்கு எந்த மாகாணங்களிலெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளின் நிலவும் இப்போது நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனைகள் அல்லது 1-2 ஆண்டு சிறை தண்டனைகளாவது தகுதியற்றோருக்கு வழங்கப்பெற்ற சலுகைகள் என சுட்டிக்காட்டுவதாய் தோன்றுகிறது. அடுத்து தண்டனையின் குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டுமல்ல, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற விளையும் மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதாய் அமைய வேண்டும். ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பியக்கத்தை கையாள வேண்டியுள்ளது. கலகங்களை அடக்கும் போது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களை பொறுப்பாவார் என்பது அவர்களை கைது செய்தலில் உறுதியாகிவிட்டுன்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொன்னதை சொல்லியிருக்காங்க. அடுத்து தன்னாட்சினா என்ன? மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலுமே இது பொதுப்படையான அம்சமாக இருந்திருக்கு. 1880களில் அயர்லாந்துல தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்தோட அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும் பிறகு தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தின் கீழ் எஞ்சி 24 நாடுகளிலும் தன்னாட்சி அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதிகளை பெறுவது ஆகியவற்றிற்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்னும் தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இந்திய காமன்வெல்த் லீக் அப்படிங்கிற பேரு தான் தன்னாட்சி இயக்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஸோ 1929 இந்திய லீக் என்று VK கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார். இந்திய காமன் லீக் அப்படிங்கிறத இந்திய லீக்குன்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சவர் VK கிருஷ்ணமேனன். அடுத்து சோஹன் சிங் பஹ்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோல வசித்து வந்த லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் 1913 நிறுவுறாரு. ஸோ லாலா ஹர்தயால் நிறுவனது பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு சான் பிரான்சிஸ்கோல. உருது மொழியில கதார் என்றால் கிளர்ச்சி என்று பொருளாம். கதார் என்றால் கிளர்ச்சி. அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களே பெரும்பாலும் இந்த கட்சியில இருந்தாங்க. கதார் என்ற பத்திரிகையும் இந்த கட்சிக்கு வெளியிடப்பட்டது. கதார்னா கிளர்ச்சி என்ற பொருள். 1913 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிவிடப்பட்டு வெளியானது. பின்னர் உருது, பஞ்சாபி, இந்தி மற்ற மொழியிலையும் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமா இருக்கு. கோமக டமரு என்று பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களுடன் கனடாவிலிருந்து திரும்பியது.
இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்ல அந்த கப்பல்ல இருந்த பயணிகள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அப்புறம் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிகழ்வு வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தென்னாப்பிரிக்கால ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வந்து கெய்சர்-இ-ஹிந்து தங்கப்பதக்கம் வழங்கியது. கெய்சர்-இ-ஹிந்து வந்து தங்கப்பதக்கம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா காந்தியடிகளுக்கு. 1906 ஆம்புலன்ஸ் படையில இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவைகளை பாராட்டி ஜூலு போர் வந்து வெள்ளிப்பதக்கம் காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் 1899 1900 வந்து போயர் போரின் போது தூக்குப்படுக்கை ஸ்ட்ரெச்சர் கொண்டு செல்வோர் படையின் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்ததற்காக போயர் வந்து போர் வெள்ளிப்பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது. கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அனைத்து பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். உங்களுக்கு கொடுத்த அந்த வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம், போயர் வெள்ளிப்பதக்கம் இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைத்துக் கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்லி தான் வாங்கின பதக்கத்திலெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்த பல்வேறு சாதி பிரதேசங்கள் மதங்கள் ஆகியவற்றை சார்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் 1905 நிறுவுறாரு. இது ரொம்ப முக்கியம். இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த வருஷம்னா 1905. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாடுகளுக்கான தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு தான் இந்த அமைப்பு. நிவாரண பணி, கல்வியறிவூட்டல் மற்றும் இதர சமூக கடமைகளில் உறுப்பினர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். 5 ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் குறைவான சம்பளத்துக்கு பணியாற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த அமைப்புக்கு தலைமையகம் வந்து மகாராஷ்டிராவோட பூனேவிலும், சென்னையில மதராஸ், மும்பையில பம்பாய், அலகாபாத் மற்றும் நாக்பூரில் முக்கிய கிளைகளிலும் இருந்தன. மெயின் வந்து இதுதான் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட அரசு பட்டத்தை வந்து உடனடியாக துறந்தாராம். வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 1919 மே மாதம் 31 அரச பிரதிநிதிகளுக்கு அனுப்பிய எதிர்ப்பு கடிதத்தில் தாகூர் வந்து இப்படி சொல்றாரு: இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அடுத்து கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய 10 பருவ இளைஞராக இருந்தவர் தான் உதம் சிங். இந்த நிகழ்வை தனது கண்களால் பார்க்கிறார். உதம் சிங் என்ன பார்க்கிறார்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளுக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டன்ல காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயர் அவரை வந்து உதம் சிங் தான் படுகொலை செய்கிறாரு. லண்டனின் பென்டோவில்லே சிறையில் உதம் சிங் வந்து தூக்கிலிடப்படுறாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமா இருந்த மைக்கேல் ஓ டயரை வந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதம் சிங். அடுத்து ஃபைனலா பார்த்தோம்னா, கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.என். ராய், முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ்.ஏ. டாங்கே, சிங்காரவேலர், ஆர்.எல். சர்மா, நளினி குப்தா, ஷமுத்தின் ஹசன், எம்.ஆர்.எஸ். வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ண நந்தா, சத்ய பக்தான் சொல்லி 13 பேர் வந்து அவங்க மேல வந்து வழக்கு போட்டாங்க. 8 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியாக மாறிவிட்டதால் அவரை விடுவிச்சுட்டாங்க. அப்ரூவ் ஆயிட்டாரு. எம்.என். ராயும் ஆர்.எல். சர்மா ஆகியோர் முறை ஜெர்மனியிலும் பாண்டிச்சேரியிலும் இருந்ததால நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிகையை அனுப்பிட்டாங்க. சிங்காரவேலர் மோசமான உடல்நிலையின் காரணமாக பிணைப்பிலேயே விடுவிக்கப்பட்டார். கடைசியா அந்த பட்டியலில் 4 பேர் மட்டும்தான் எஞ்சியிருந்தாங்க. அந்த கான்பூர் சதி வழக்கில் 4 பேருக்கு தான் ஃபைனலா குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கருதப்பட்டனர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பாட்டில் மிச்சம் இருக்கக்கூடிய
பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.